மானசலோகா. வணக்கம் நமச்சிவாய. ஒரு கையால் தட்டினால் ஓசை வராது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் பயன்படுத்துகிறோன்றது தான் நமக்கு தெரியல. எப்பவுமே எந்த ஒரு சூழல் நடந்தாலும் சம்பவங்கள் இன்னொருத்தவங்க மேலே தான் நம்மளுக்கு பழி போட்டு பழக்கம். அவன் என்னை எதிர்த்து பேசினான், அவன் என்னை தப்பாக சொல்லிட்டான், இவன் தான் இதை செய்யலை, இது தானே பொதுப்படையாக நம்ம சொல்கிறது. ஆனால் அந்த சூழலில் நம்ம என்ன செஞ்சோம்? யாராவது நேர்மையாக பார்த்துருப்போமா? பொதுப்படையாக நம்ம பார்க்குற பழக்கம் இல்லை. ஆனால் நம்மளோட பொறுப்பு பார்த்தாகணும். ஏன்னா ஒன்று நம்மளோட எண்ணத்தால் உணர்வால் சொல்லால் செயலால் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிருப்போம். அதுக்கு அந்த சூழல் ஒன்று நல்லதாக மாறியிருக்கும், இல்லைன்னா கெட்டதாக மாறியிருக்கும். நல்லதாக மாறியிருந்தால் மிகவும் சிறப்பு, கெட்டதாக மாறியிருந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பு எடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நம்ம அலட்சியமாக பதில் சொன்னால் அந்த சூழல் மாறும், உண்மைதானே? அப்போது அந்த இடத்துல நம்ம தானே அதுக்கு தீனியை போட்டுட்டோம். நிச்சயமாக ஒரு கையில் தட்டினா ஓசை வராது. ஒரு சூழல் முக்கியமாக கெடுதலாக மாறுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம தான் காரணமாக இருக்கிறோம். அதை புரிஞ்சிக்கிட்டு இதற்கு பிறகு எல்லா சூழல்லையும் நம்ம என்ன பங்களிப்பு பண்ணுறோன்றதை கவனித்து செயல்படுறது, இன்னும் தெளிவாக செயல்பற்றினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் எல்லாருக்கும் நன்மையை விளைவிக்கும். அதனால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் மாற்றத்தை உருவாக்குவதற்கு. நன்றி.